வெல்கம் பேக். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் ஒரு லீனியர் அல்ஜிப்ரா பேஸ்ட் ஒரு மேட்ரிக்ஸ் கொஸ்டின். நம்ம இந்த செக்ஷன் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறோம். அதுக்காகவே நீங்கள் கிளியராக பார்க்கணும். ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் 3 - 2 2 - 1 தென் a power 20 = 2. இதெல்லாம் இருக்கட்டும். அப்பார்ட் தட் போன ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு அசைன்மெண்ட் ப்ராப்ளம் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக யூடியூப்லேருந்தே குறையாமல் ஒரு 40-50 பேர் அந்த செம்ம செஞ்சு எனக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்லாம் அனுப்பியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டெடிகேட்டட் சப்போர்ட். ஏன்னா மெயினாக இப்போலாம் நான் பார்த்ததில்லை, இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. இந்த மாதிரி யூடியூப்லேருந்து போடுற கண்டென்ட்டுக்கு கொஸ்டின்ஸ் எழுதி ஆன்சர் எழுதி அதை ரைட்டான்னு கேட்டு உங்கள் இன்வால்மெண்ட்டை ரொம்ப பாராட்டுறேன். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஆர்கனைஸ்டாக நீங்கள் இந்த விஷயத்தை படிக்கும்போது நார்மலாக இல்லாமல் இப்போ யூடியூப்பில் போடுற வீடியோஸ் ரேண்டமாக இருக்காது. பட் கோர்ஸ் வீடியோன்றப்போ உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக ஸ்ட்ரக்சராக போகும். படிக்கிறப்போ இன்னுமே உங்களால் ஈஸியாக அதை கிளியர் பண்ண முடியும். இந்த கோர்ஸ்க்காக நான் சொல்லவே வரல. பட் ஒரு சப்போர்ட் எப்பயுமே ரெக்வயர்ட் நம்ம சிஎஸ்ஐ நெட்டை பொறுத்த வரைக்கும். அதை எப்பயுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் கிளியராக. ஓகே, கம்மிங் பார்ட் டு த வீடியோ. ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் a power 20 = இப்போ பாருங்களேன். ஸோ திஸ் இஸ் த ரோஸ் சம் ஆஃப் 1. இப்போ 3 - 2 ஆட் பண்ணால் 1 வருது. a power 20 கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப நேரம் ஆயிரும், முடிஞ்சிடும். சிஎஸ்ஐ நெட் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த எக்ஸாம் வந்துடும். அது வரைக்கும் ரொம்ப டைம் எடுக்காது. 3 - 2 1 and 2 - இதுவும் 1 தான். அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரோஸ் சம் என்னவாக இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. சரி, அப்போ இதில் ஒரு விஷயம் கற்றுக்கணும். எப்பயுமே மேட்ரிக்ஸோட ரோஸ் சம் 1 இருக்குது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ நோட் த சென்டென்ஸ், டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ். ரோசம் 1 வந்தால் மட்டும் ஓகேவா. ஆனால் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ப்ராபபிலிட்டி வேல்யூ 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருக்கணும். வேணும்னா டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ்னு வேணால் சொல்லலாம். ஸோ வெறும் டிஎம் டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ப்ளஸ் சரி, ஒரு மேட்ரிக்ஸில் ரோ சம் அப்புறம் காலம் சம் இந்த ரெண்டுமே ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் ஸ்டோகாஸ்டிக் மேட்ரிக்ஸ். இதுதான் ஒரு முக்கியமான பாட்டு. ஸ்டோகாஸ்டிக் மேட்ரிக்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்டாக தெரில, ஐஏவா இல்லை ஏஏன்னு தெரில, ஸ்டோகாஸ்டிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அப்படிப்பட்ட இந்த மேட்ரிக்ஸ், இந்த டிரான்சிஷன் மேட்ரிக்ஸோட ரோசம் 1 வருது அப்படின்னா a power 20க்கு என்ன வரும் அப்படின்றதான் கொஸ்டின். என்ன மேட்ரிக்ஸ் என்ன ஃபார்ம் ஆகுன்றதான் கொஸ்டின். இப்போ ஏ டிரான்சிஷன் மேட்ரிக்ஸாக இருக்கனால, விச் மீன்ஸ் ரோசம் 1 இருக்கனால a power 20 ஒரு டிரான்சிஷன் மேட்ரிக்ஸாக தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முதல்ல பார்த்துட்டே வாங்க. 41 40 81 ரோசம் 1 தான் இருக்கணும். 80 இருக்கனால இது ஆப்ஷன் கிடையாது. 41 - 40 which is 1, 40 - 39 which is 1. ஸோ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆன்சர்னு சொல்ல முடியாது. தென் 41 - 41 -40 - 39 -79, so which is cannot be option. And then 41 40 81 40 - 39 1, so which is also cannot be a, இங்கே தான் மட்டும் விடுவானே. ஓகே, which is cannot be a option. ஸோ ஒரே ஒன்று தான் மிச்சம் இருக்குது, அதனால் அது ஆன்சர் தான் வந்துடும். a power 20 நம்ம கண்டுபிடிக்கல. யூஸிங் த ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியை கிளிக் பண்ணுறது தான் எக்ஸாமில் மேட்டர்ஸு. உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க இல்லையா, இங்கே படிக்கிறப்ப நல்லா வருது, எக்ஸாம்பிளில் நுழைஞ்சிட்டோம்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான வேலை தான் ப்ராக்டிஸ். அந்த ப்ராக்டிஸ் எப்படி வரும், நிறையா ப்ராப்பர்ட்டிஸை அப்ளை பண்ண தெரியணும். இந்த ப்ராப்பர்ட்டிலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஸ்டோகாஸ்டிக் மேட்ரிக்ஸ் படிச்சிருக்கீங்க, டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ், டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் படிச்சிருக்கீங்க. ஆனால் ஹவு டு அப்ளை, வேர் டு அப்ளை, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் பார்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றத நம்ம படிக்கவே கிடையாது. அதனால தான் அந்த எக்ஸாம்பிள் நமக்கு ஞாபகம் மாட்டேங்குது. பட் பை ப்ராக்டிஸ், பை ப்ராப்ளம் சால்விங் எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணும், அந்த வேஸ் தெரிஞ்சால் தான். யூ ஹாவ் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல் வித் லாட் ஆஃப் டேலண்ட்ஸ். பட் அதை அப்ளை பண்ணுற கோர் டெக்னிக்கை தான் நாங்கள் சொல்லித்தரோமே தவிர மற்றபடி இதில் வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா. ஸோ அதை மட்டும் கிளிப் பண்ணி ஃபாலோ பண்ணால் போதும். இந்த வீடியோவில் ஒரு அசைன்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் இந்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஐகன் வேல்யூ ஆஃப் திஸ் பர்டிகுலர் மேட்ரிக்ஸ். இது என்ன ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிருவேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் a - λ ஐ 0க்கு ஈக்குவேட் பண்ணால் என்னால் இதை ஈஸியாக எடுத்துட முடியும். இதில் என்ன அதிசயம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அது கிடையாது விஷயம். நீங்கள் ட்ரேஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் இதை மட்டும் வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா இதோட ஐகன் வேல்யூஸை கண்டுபிடிக்கணும். இதுக்கு எத்தனை ஐகன் வேல்யூ இருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 3/3 மேட்ரிக்ஸ்னால் 3 ஐகன் வேல்யூ இருக்கும். அந்த 3 ஐகன் வேல்யூ யார் யாருன்னு டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு, நான் இப்போ தான் சொன்னேன் ப்ராப்பர்ட்டி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறதுக்கு தெரியணும். ஸோ ட்ரேஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்டை வச்சு அந்த 3 ஐகன் வேல்யூ λ1 λ2 λ3 யாது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். ஸோ இதுதான் உங்களோட டாஸ்க். பார்ப்போம் இது எத்தனை பேர் பண்ணுறீங்க அப்படின்னு. ட்ரை பண்ணால் மட்டும்தான் வரும், பொறுமையாக ட்ரை பண்ணணும். எந்த இன்டர்நெட்டையும் சர்ச் பண்ணாமல், ப்ரௌஸ் பண்ணாமல், புக்ஸோட ரெஃபரன்ஸ் வழியாக மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஆனால் சம்ம நீங்கள் இப்போ ட்ரேஸ் என்ன செய்யணும், இந்த லீடிங் டைங்கல்லாம் ஆட் பண்ணால் போதும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ உங்களுக்கு எடுக்க தெரியும் நார்மலாக. இது மைனஸை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம்.
அதை வச்சு நீங்கள் ஐகன் வேல்யூஸை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை வச்சு ட்ரை பண்ணி கண்டுபிடிக்க பாருங்கள். அதுலேயும் கண்டுபிடிக்க நான் வேணான்னு சொல்லலை, பட் ப்ராப்பர்ட்டியை வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றத அதான் அந்த அசைன்மெண்ட்டோட உங்களுக்கு டாஸ்க். சிஎஸ்ஐனோட கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கான கோர்ஸ் ஜாயினிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதர்வைஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் எங்களோட ஃபார்ம் டீட்டெயில்ஸு கிளாஸ் ஜாயின் பண்ணுற வில்லிங்னஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம கொடுப்போம். இந்த வீடியோக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் கேட்டுருந்தீங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணுறோம், இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்தடுத்த பேச்சஸ் வித்தின் 2 to 2 வீக்ஸ்க்கு நம்ம போட்டுகிட்டே இருக்கும் புது பேச்சஸ். பிகாஸ் நிறையா நியூ கமர்ஸ் வரீங்க, வெல்கம். ப்ளஸ் நம்ம ஆப் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் நீங்கள் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கோர்ஸ் சம்மந்தமான எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நமக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே வி வில் கிவ் ஆல் த லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் டு யூ. அட் த சேம் டைம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி ரெகுலர் டெஸ்ட் வந்து போஸ்ட் பண்ணலான்ற பிளானில் டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுவும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.